Hello viewers, welcome to goldenrulz channel. I am Kalasthriyan, GST Practitioner. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன் கிளிக் டோட்டல் டெலிட், அதாவது ஒரு கிளிக்கில் எப்படி டோட்டலாக டெலிட் பண்ணுறது வவுச்சர்ஸை. நம்ம ஏற்கனவே டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணி வச்சுருப்போம். அந்த டிரான்சாக்ஷனை போயிட்டு நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நம்ம டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே கிளிக்கில் நாம் டெலிட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேலி ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பில் வைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் நாம் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போகிறீங்க, லெட்ஜர் எடுக்கிறீங்க, ஆல்டர் பண்ணுறீங்க. ஆல்டர் பண்ணும்பொழுது இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆல்ட் டி அப்படின்னு கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணுவீங்க. அதாவது இந்த இடத்துல நீங்கள் எப்போ டெலிட் பண்ணணும் அப்படின்னா, வவுச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணலை. இந்த லெட்ஜருக்கு நீங்கள் அடையார் ஆனந்த பவன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லெட்ஜருக்கு நீங்கள் வவுச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் எதையுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை இந்த இடத்துல உங்களால் டெலிட் பண்ண முடியும். நீங்கள் சப்போஸ் இந்த லெட்ஜருக்கு நீங்கள் வவுச்சர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இந்த லெட்ஜருக்கு ஒரு சேல்ஸோ இல்லை ஒரு ரெசிப்டோ ஏதோ ஒரு வவுச்சர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் ஆல்ட் டி கொடுத்து டெலிட் பண்ண முடியாது. முதல்ல நீங்கள் இதுக்கான வவுச்சர்ஸ் டிரான்சாக்ஷனை டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து நீங்கள் இந்த லெட்ஜரை டெலிட் பண்ண முடியும். அது ஆல்ட் ப்ளஸ் டி அதை கொடுத்து நீங்கள் இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். அதுவும் வவுச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே இங்கே டெலிட் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஒரே கிளிக்கில் மொத்தத்தையும் எப்படி வவுச்சர்ஸ் எல்லாத்தையுமே நாம் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். கேட்வே ஆஃப் டேலி வரும். இங்கேருந்து டே புக் டிடி எடுக்கிறோம். ஆல்ட் F2 கொடுக்குறோம். ஆல்ட் F2 கொடுத்துட்டு 14313 கொடுக்குறோம், என்ட்ரு பண்ணுறோம். இப்போது இங்கே டே புக்கில் எல்லா டிரான்சாக்ஷனும் வந்துடுச்சு. நம்ம பண்ணியிருக்கிற டிரான்சாக்ஷன் தான். நம்ம அங்கே அடையார் ஆனந்த பவன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள், அடையார் ஆனந்த பவனுக்கு நம்ம 1/6 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால தான் அங்கே போயிட்டு உங்களால் டெலிட் பண்ண முடியல. ஆல்ட் டி கொடுத்து உங்களால் டெலிட் பண்ண முடியல. இந்த வவுச்சர் டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணால் தான் அங்கே போய் உங்களால் லெட்ஜரை டெலிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த வவுச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை என்ட்ரு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆல்ட் டி கொடுத்து இதை டெலிட் பண்ணுவாங்க. இப்படி ஒன் பை ஒன்னாக டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதில் டவுன் ஏரோ. இப்போ இந்த இடத்துல இந்த பார் இருக்குது. இந்த பார் ஆண்ட ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு ஆல்ட் டி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் அப்படின்ற டிரான்சாக்ஷன் மட்டும் டெலிட் ஆகிடும். உங்களுக்கு இதில் எந்தெந்த வவுச்சர் டிரான்சாக்ஷனை மட்டும் டெலிட் பண்ணணுமோ அப்படின்னா 1 by 1 ஏரோ மார்க் கீ, டவுன் ஏரோ மார்க் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார், இது மேலே ஸ்பேஸ் பார், மறுபடியும் ஸ்பேஸ் பார், இந்த மாதிரி ஸ்பேஸ் பார். எந்தெந்த வவுச்சர் டிரான்சாக்ஷன்லாம் உங்களுக்கு வேண்டாமோ அதை மட்டும் நீங்கள் டவுன் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிகிட்டே வரலாம். அதை நீங்கள் என்ன பண்ணால் ஆல்ட் டி அப்படின்னு கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ஓகே, இல்லை எனக்கு இந்த டோட்டல் வவுச்சர்ஸுமே எனக்கு வேண்டாம், நான் புதுசாக மறுபடியும் இருந்து போட போகிறேன், ஃபஸ்ட்லேருந்து எனக்கு இந்த டோட்டல் வவுச்சர்ஸுமே எனக்கு தேவையில்லை, ஒரே கிளிக்கில் நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் இது இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் 2 கோடு போட்டிருந்ததுன்னா கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் இங்கேருந்து கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்ட் டி கொடுத்து இங்கே ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எல்லா வவுச்சர்ஸும் டெலிட் ஆகிடும். எல்லா வவுச்சர்ஸுமே இப்போ டெலிட் ஆகிடுச்சு. ஒன்று புரிஞ்சுக்குங்க, டெலிட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த வவுச்சர்ஸை உங்களால் எடுக்க முடியாது.
அதனால் இந்த டெலீட் பண்ணுற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். எந்த வவுச்சர்ஸ் தேவை இருக்குது, எந்த வவுச்சர்ஸ் தேவை இல்லை அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டெலீட் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போகணும். இங்கே நீங்கள் வவுச்சர்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போயிட்டு லெட்ஜரில் நீங்கள் என்னென்ன க்ரியேட் பண்ணீங்களோ அதில் எந்தெந்த லெட்ஜர் உங்களுக்கு வேண்டாமோ அது எல்லாமே நீங்கள் Alt D கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல அடையார் ஆனந்த பவன் போய் டெலீட் பண்ண ட்ரை பண்ணோம், முடியலை. இப்போது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போகிறோம், லெட்ஜர் போகிறோம், ஆல்டர் போகிறோம், அடையார் ஆனந்த பவன் எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல Alt D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் கேட்கும். ஏன்னா வவுச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிட்டோம். அதனால் எந்த வவுச்சர் டிரான்சாக்ஷனும் கிடையாது. இல்லாததுனால இந்த லெட்ஜரை நம்ம என்ன பண்ணலாம், தேவையில்லை அப்படின்னா இந்த இடத்துல Alt D ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்திங்கன்னா டெலீட் ஆகிடும். இதுதான் Alt D சிங்கிளாக எப்படி டெலீட் பண்ணுறது, செலக்ட் பண்ணி தேவையான வவுச்சர்ஸ் வரையும் எப்படி டெலீட் பண்ணுறது, எனக்கு எந்த வவுச்சருமே தேவையில்லை மொத்தத்தையும் நான் டெலீட் பண்ணணும்னா எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.